தமிழ்நாடு டிஜிபியாக சங்கர் ஜெய்ஸ்வால்ங்கிறவர் ஓய்வு பெற்றுட்டார் நேற்று. அவருக்கு பதிலாக வெங்கட்ராமன் என்பவர் அடிஷனல் சார்ஜ் கூடுதல் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது இதுக்குள்ளே ஒரு பெரிய சதித்திட்டம். டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டார்ப்பா, அவருக்கு பதிலாக ஒரு ஆள் அப்போ முக்கிய பொறுப்பு டிஜிபியாக போட்டிருக்காங்க. இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஸ்டாலின் செய்த சதி வேலை தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டாருன்னா, அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஒரு தீர்ப்பில், இந்த மாதிரி அரசியல்வாதி ஃப்ராடு பண்ணுவாங்கன்ட்டு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, ஒரு டிஜிபி ஓய்வு பெறுறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அடுத்த டிஜிபிக்கு யார் போடணும்னு ரெடி பண்ணணும். அதில் நீங்கள் 3 பேரை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பணும். மத்திய அரசாங்கம் 3 பேரை தேர்ந்தெடுப்பாங்க சீனியாரிட்டி படி, வயது மூப்பின்படி. அந்த 3 பேர்த்தில் ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டியவங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஸ்டாலின் என்ன மோசடி பண்ணாருன்னா, மற்ற நாள்னா போட்டுருவார். 2026 எலெக்ஷன் வரும். இப்போ டிஜிபியாக போடுறவங்க எலெக்ஷன் வரை இருப்பாங்க. நம்மளோ கள்ள ஓட்டு போட போகிறோம், ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறோம், ரவுடித்தனம் பண்ண போகிறோம், பித்தலாட்டம் பண்ண போகிறோம். நமக்கு தலையாற்ற ஒரு டிஜிபி இருக்கணுமே. மத்திய அரசாங்கம் 3 பேர் அனுப்பிட்டாங்கன்னா 3 பேர்த்துக்குள்ளே போடணுமே. 3 பேர்த்தில் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் நேர்மையான ஆளுங்க. நேர்மையான சீமா அகர்வால்னு இருக்காங்க, ராத்தோர் இருக்கார், சந்தீப் ராத்தோர் கமிஷனராக இருந்தவர். இவங்க தான் வராங்க. இவங்க யாரும் இவர் சொல்வதை செய்ய மாட்டாங்க, கோல்மால் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனில் இவர்களுக்கு ஆதரவாக பண்ண மாட்டாங்க. ஸ்டாலின் என்ன சதித்திட்டம் திட்டினாருன்னா, இந்த சங்கர் ஜெய்ஸ்வால் ரிட்டையர் ஆகிற வர வேறு யாரையும் அடுத்த ஆளை நம்ம போற்றக்கூடாதுன்ட்டு யாரை போடலாம். அப்போ சங்கர் ஜெய்ஸ்வாலே சொல்கிறார், வெங்கட்ராமன் அவர் நல்ல அதிகாரி தான், அவர் நல்லவர், ஆனால் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார் அப்படின்னு ஒன்று ஸ்டாலின் சொல்கிறார். இந்த 3 பேர் போட்டால் இவங்க பூரா நமக்கு கள்ள ஓட்டுக்கெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க, வன்முறைக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு ஒன்று. அப்போ அவரை போட்டுடலாம், அவர் அமைதியானவர், நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுவார் அப்படின்னு சங்கர் ஜெய்ஸ்வால் சொன்ன உடனே அந்த 3 பேரை தேர்ந்தெடுக்காமல் இப்போ வெங்கட்ராமன்கிறவரை பொறுப்பு டிஜிபின்னு போட்டிருக்காரு. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்.